இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அந்த உன்னத தேவனை நாம் இணைந்து மகிமைப்படுத்த, ஆராதிக்க, அவரிலே களிகூற நம்மை பலப்படுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கும் நம்முடைய செவிகளையும் நம்முடைய இருதயத்தையும் நாம் திறந்து கொடுப்போமாக. கர்த்தர் நமக்காக பல காரியங்களை இந்த மாதத்தில் திருப்ப விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதி இருக்கிறதாக காணப்பட்டது. போன வாரத்தில் திருப்புகிற ஆண்டவருடைய செயல்களை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். நம்முடைய தேவன் திருப்புகிறவர். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். பக்கத்தில் கை கொடுத்து நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அப்புறம் என்ன சொன்ன? என்ன பாஸ்டர், போன வாரம் சொன்னதை இப்போ கேட்டிங்கன்னா எப்படி பாஸ்டர்? இன்னைக்கு காலையில் சொன்னதே என்னால் சொல்ல முடியாது. நான் போன வாரம் கேட்டதை கேட்டிங்கன்னா கையை திருப்புவார். கையை திருப்புவார். எந்த ஜனம் அவரோடு கூட இருக்கிறதோ அந்த ஜனத்தை வைத்தே எதிரியை வாசல் வரைக்கும் கர்த்தர் துரத்துவார். ஆமென். இந்த காலை வேளையில் நம்ம பார்த்தோம், பரிசுத்த வேதாகமத்தில் திருப்புதல் என்ற அந்த திருப்புகிற என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற 4 கருத்துகளிலே 2 காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, அந்த திருப்புகிற என்ற அந்த சொல் மாற்றுகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, திருப்புதல் என்ற சொல் மாற்றுகிறது. எதை மாற்றுகிறது? அதில் 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது, அவர் ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். மூன்றாவது, அவர் யார் என்பதை அவருடைய பிள்ளைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா கண்களுக்கும் விளங்க பண்ணும்படியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. திருப்புகிற என்ற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் பின்னாலே திருப்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்னாலே திருப்புகிறார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் பின்னாலே திருப்புகிறார் என்று சொல்லி 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று, தாம் பயன்படுத்த விரும்புகிற பயன்படுத்தின பாத்திரத்தை கனப்படுத்துவதற்காக ஆண்டவர் பின்னாலே திருப்புகிறார். இரண்டாவது, எதற்காக ஆண்டவர் திருப்புகிறார் என்று சொன்னால், தன்னுடைய நாமத்தை குறித்து தம்முடைய பிள்ளை சாட்சி சொல்ல வைப்பதற்காக என் ஆண்டவர் திருப்புகிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே திருப்புகிற அந்த சொல்லினுடைய 3வது அர்த்தத்தை பார்க்க உதவி செய்வாராக. வாசிக்கலாம். நெகேமியா 13:2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதி இருக்கிறதாக. மூன்றாவது, சாபமானதை ஆசீர்வாதமாக திருப்புகிறார் அல்லது ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். திருப்புகிற தேவன் இந்த 3வது செயலை ஆண்டவர் எப்படி செய்கிறார்? சாபமாயிருப்பதை, அந்த சாபமாயிருக்கிறதே, அந்த சாபமாயிருப்பதை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்புகிறார். அல்லேலூயா. முதலாவது மாற்றினார், ஆனா இப்பொழுது மாற்றவில்லை, அதை திருப்புகிறார். பக்கத்தில் பாசலுங்க, முதலாவது மாற்றினார், இப்ப மாற்றல, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிறார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? ஒரு நபருக்கு விரோதமாக விரோதியானவன் சாபத்தை வைக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக திருப்பினார் என்று சொன்னால்,
எந்த நோக்கத்தோடு அந்த சாபம் போடப்பட்டதோ அந்த நோக்கத்தை என் ஆண்டவர் முதலாவது உடைக்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எதிராளியானவன் சாபத்தை போட்டிருந்தா அந்த சாபத்தினுடைய நோக்கத்தை முதலாவது கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா. அந்த சாபத்திற்கு எதை செய்ய வல்லமை உண்டோ அந்த வல்லமையை ஆண்டவர் உடைக்கிறார். அந்த அசுத்தாவிக்கு எதை செய்ய சக்தி இருக்கிறதோ கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆமென். ஆண்டவர் அதன் வல்லமையை, வைக்கப்பட்ட நோக்கத்தை, தன்மையை முழுவதும் அகற்றுவதற்கு பெயர்தான் திருப்புதல். ஆமென். நல்ல கவனி. ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக 3 விதங்களிலே கர்த்தர் திருப்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக 3 விதங்களிலே நம் ஆண்டவர் திருப்புகிறார். முதலாவது, சாபத்தை செயலற்று போக செய்வார். முதலாவது என்ன செய்வார்? சாபத்தை செயலற்று போக செய்வார். ஆதாம் பாவம் செய்ததினால பூமி முழுவதும் சபிக்கப்பட்டிருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்களும் நானும் எங்க இருந்தோம்னா சாபத்தின் கீழ் தான் நாம என்ன பண்ணோம், இருந்தோம். ஆனால் இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். நீங்கள் கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. இயேசுவும் மரத்தில் ஏறி சாபமானார். ஏன் தேவன் மரத்திலே ஏறி சாபமானார் என்றால், சாபத்திற்கு உட்பட்டிருந்த நம்முடைய அந்த சாபமானது இனி செயல்படாமல் அதை நலிவடைய செய்ய, அதை செயலற்று போக செய்வதற்காக இயேசு சாபமானார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை உணர்கிற எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருந்த சாபம் அனைத்தையும் பிசாசினாலோ விரோதியினாலோ எந்த சாபமாயிருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை இரட்சகராக நான் சேவிக்கும் பொழுது, இயேசுவை நான் ஆராதிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாக வாழும் பொழுது, என்னுடைய எனக்கு இருந்த சாபம் எல்லாவற்றையும் செயலற்று போக நீர் செய்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. நோவா பிறந்த போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தையும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நல்ல கவனிங்க. நோவாவுடைய அப்பா அம்மா
பேர் இப்படி சொல்லி இவன் எல்லாம் நமக்கு ஆறுதலா இருப்பான், இதெல்லாம் நீங்க நமக்கு ஆறுதலா இருப்பான்னு சொல்லி நோவா என்று சொல்லி பேர் வைத்தார்கள். தேவன் சபித்த இந்த பூமியில இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று சொல்லி பெயரிட்டார்கள். நல்ல கவனிங்க, அவங்க வச்சதனுடைய நோக்கம் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இவனாலே எங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும் என்று சொல்லி நோவா என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் இயேசு பிறந்தபோது சாபத்தில் ஆறுதலை கொடுக்க பிறக்கவில்லை, சாபத்தை செயலற்று போக தான் இயேசு பிறந்தார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, சாபத்தில் ஆறுதலை கொடுக்க நீர் பிறக்கவில்லை, சாபத்தில் இருந்த அந்த சாபத்தை முற்றிலும் செயலற்று போகத்தான் இந்த பூமியில நீர் பிறந்தி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து தன்னையே சபிக்கிறான். யாரு? யோபு. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தாலும் அவன் அப்படித்தான் சொல்றான், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சாபத்தை, அவன் தனக்கே போட்டதான் அந்த சாபத்தை செயலற்று போக பண்ணினார். எப்படி? யோபு கடைசி வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோபு நீடித்த நாட்களாய் அவன் உயிரோடு கூட இருந்தான். யோபு 42வது அதிகாரம் 17வது வசனம். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய். ஆனா உண்மை அவனே சபித்தவன். ஏன்னா பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஆனா சாபத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? பூரண வயதுள்ளவனா. அல்லேலூயா. அவன் நினைச்சது அப்பயே செத்தரணும் என்று சாபம் போட்டான். கர்த்தர் அவனை நீடித்த நாட்களை இருக்க பண்ணினார். என்ன நோக்கத்தோடு மனுஷன் போட்டாலும் சாத்தம் போட்டாலும் அதை செயலற்று போக பண்ணினவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எரேமியா சொன்னா, என் தாய் என்னை பெற்ற நாள் சபிக்கப்படுவதாக. கர்த்தர் பார்த்தார், அப்பவே செயலற்று போக பண்ணினார். அதே எரேமியாவை வைத்து என் நாளை பூர்வ நாளாக மறுபடியும் ஆசீர்வதித்து திருப்ப வேண்டும் என்று சபித்த வாயை வைத்தே ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் போட்ட சாபம் என்ன பண்ணாது? தங்காது. அதை செயலற்று செய்வார். அதை பலிக்காம என் ஆண்டவர் போக செய்வார். கோபத்தில் அப்பா அம்மா போட்டிருக்கலாம், மாமா போட்டிருக்கலாம், நம்முடைய உறவுகள் போட்டிருக்கலாம். ஆனா ஒருவேளை நீங்களே கூட சாபத்தை என்ன பண்ணியிருக்கலாம்? போட்டிருக்கலாம். காரணம் இல்லாமல் போடப்பட்ட சாபத்தை என் தேவனாகிய கர்த்தர் இதோடு செயலற்று போக செய்வார். அதன் மேல இருந்த பயத்தை எல்லாம் இந்த மாலை வேளையில இப்பவே கர்த்தர் நீங்க செய்வாராக. இயேசு அந்த சாபத்தை செயலற்று போக பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது பலிக்காது. எப்படி போயிருமா? குருவி. எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த சாபம் காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தங்காதுன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. குருவி பறந்து போகிறது போல அதுவும் பறந்து போகும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ யாரோ வச்சுட்டாங்க, அது அப்படியே நடந்துருமோ, பழிச்சிருமோ. ஆண்டவர் சொல்றாரு, குருவி பறந்து போகிறது போல காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன பண்ணிரும்? பறந்து போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் முதலாவது ஆண்டவர் செயலற்று போக செய்வார்.
இரண்டாவது எப்படி ஆண்டவர் செய்கிறார்? என்னாகமம் 22வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். என்னாகமம் 22 9 முதல் 12 வசனங்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று பிலேயாம் தேவனை நோக்கி கேட்டபோது, பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தில் மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்லி சொல்ல சொன்ன. நல்ல கவனிங்க. இரண்டாவது, சாப வார்த்தை வருவதையே கர்த்தர் தடுப்பார். முதலாவது, சாபத்தை செயலற்று போக செய்வார். இரண்டாவது, சாப வார்த்தை வருகிறதையே என் ஆண்டவர் தடுப்பார். விசுவாசிக்கிறவங்களை பக்கத்தில் கையை கொடுத்து, உங்களுக்கு விரோதமா வருகிற சாப வார்த்தையே என் ஆண்டவர் வராமல் தடுப்பார். ஆமென். என் தேவன் செய்தது என்ன சொன்னா, இங்கே பிலேயாம்ட்ட ஆண்டவர் பேசுறார். உன்னிடத்துக்கு வந்திருக்கிற மனிதர் யார்? உன்னிடத்துக்கு வந்திருக்கிற மனிதர் யார்? ஒரு கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டத்தை சபிக்கும்படியாக பாலாக் என்பவன் என்ன பண்ணி இருக்கிறான்? அனுப்பி இருக்கிறான். கூலிக்கு அமர்த்தப்பட்டு பிலேயாம் போகிறான் சபிக்கும்படியாக. அவன் போகும்போது கர்த்தர் அவன் வீட்டில் வந்திருக்கிற இவர்கள் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, பாலாக் ராஜா தான் இவங்களை என்ன பண்ணி இருக்கிறான்? அனுப்பி இருக்கிறான். கர்த்தர் அப்பவே தடுக்கிறார். கர்த்தர் அப்பவே தடுக்கிறார். நீ அவர்களோடு கூட போகாதே. ஆனா அவன் மனசுக்குள்ள என்னன்னா, ராஜா அதிகமா வெகுமதி எனக்கு கொடுக்கிறான். ராஜா எனக்கு அதிகமா, ஆனா கர்த்தர் போகாதேன்னு தடுக்கிறாரு. ஆனா பிலேயாமுக்குள்ள என்னது? இவன் ராஜா நல்ல வெகுமதி கொடுக்கிறானே. என்னாகமம் 22:22 வாசிங்க. என்னாகமம் 22:22 வாசிங்க. அவன் போகிறதினாலே கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் ரெண்டு பேரும் நல்ல கவனிங்க. கர்த்தர் தடுத்தாலும் இவன் ஏறி போறான். கழுது மேல என்ன பண்றான்? ஏறி போறான். ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். பிலேயாமே, நீ போ. ஏன்னா நீ தீர்மானம் பண்ணிட்ட, நீ போ. ஏனென்றால் உனக்குள்ள என்ன இருக்கு? பணத்தை எப்படியாவது பெறுவதற்கு ஒரு ஆசை இருக்கு. பணத்தை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும் ஒரு ஆசை இருக்கு. ஆனால் போ. ஆனா நான் சொல்றத மட்டும் நீ சொல். நான் சொல்றத மட்டும் சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மறுபடியும் தடுக்கிறார். அப்பா, நீ போகாத, வேண்டாம். பணம் வருவதை தடுக்கல, சந்தோஷமா போறான். பணம் வருதே அதை அவன் தடுக்க நினைக்கல. சந்தோஷமா என்ன பண்றான்? போகிறான். போகிற வழியில கழுதையை வைத்து ஆண்டவர் பேச வைக்கிறார். நல்ல கவனிங்க. போகிற வழியில எத்தனை தடவை ஆண்டவர் போகாத தடுக்கிறார். ஆனாலும் இவனுக்கு ஆசை. போகும்போது கர்த்தர் கழுதை வைத்து பேச வைக்கிறார். எதற்கு? ஏன் கழுதை வச்சு பேச வச்சார்னா இவனை போகாம தடுப்பதற்காகத்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாப வார்த்தைகள் வரக்கூடாது என்று சொல்லி தடுக்க விரும்புகிறார் கர்த்தர். ஆனால் அதையும் மீறி பிலேயாம் கழுதையை போட்டு அடிக்கிறான். கழுதையை போட்டு அடிக்கிறான். ஆண்டவர் அவன் கண்ணை திறக்கிறார். தேவ தூதனை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. தேவதூதன் எப்படி இருக்கிறான்? உருவின பட்டயத்தோடு இருக்கிறான். தேவதூதன் சொல்றான், நீ மட்டும் இன்னும் ஒரு ஸ்டெப் வச்சிருந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளி இருப்பேன். ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும், கழுதை மட்டும்
உன்னை தடுக்கல, நீ ஒரு ஸ்டெப் வச்சிருந்தீன்னா உன்னை என்ன பண்ணியிருப்பேன்? போட்டு தள்ளி இருப்பேன். நீ போகும்போது மறுபடியும் ஆண்டவர் சொல்லார், சுயமா பேசாத, நான் சொல்றதை மட்டும் செய், நான் சொல்றதை மட்டும் செய். அதை தவிர வேற எதையும் நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நான் சொன்னதை தவிர வேற எதையும் பேசாமல் நீ ஜாக்கிரதையாயிரு. அவன் வாயிலிருந்து சாப வார்த்தை வராமல் இருப்பதற்கு என் ஆண்டவர் தடை பண்ணினார். என்னாகும் 23:23 வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. இந்த ஆட்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதி வைத்தாலும், எந்த குறி சொன்னாலும், என்ன சாபம் போட்டாலும் பலிக்காது. கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி விடுவார். திருப்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை செயலற்று போக செய்வார், வராமலே தடுத்து நிறுத்த வல்லவர். மூன்றாவது, அந்த சாப வார்த்தையை ஆசீர்வாத வார்த்தையாக கர்த்தர் மாற்றுவார். முதல்ல என்ன சொன்ன? முதல்ல சாபத்தை செயலற்று போக செய்வார், சாப வார்த்தை வருவதையே தடுப்பார். மூன்றாவது, சாப வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தையாக மாற்றுவார். அந்த வாய்ப்பை பாருங்க. சபிக்க வந்ததான ஒரு வாய்ப்பு, அந்த சபிக்க வந்த வாய்ப்பை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார், அல்லது சாபத்தின் வார்த்தைகளை ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மாற்றுவார். நெகேமியா 23வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களையும் 23 இல்லையா, 2ஆம் அதிகாரம் வாசிங்க. மூணுல இருந்து 5. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? சாரி, 13 வாசிங்க. 13:3 to 5. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளைகளை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரிந்து விட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட சாரி என்னாகமும் நினைக்கிறேன். என்னாகமம் அதாவது இந்த வசனங்களில் பார்க்கும்போது இவ்விதமாய் பேசுவாயாக அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நான் வைப்பேன். நான் இதை தவறாக எழுதிட்டேன். என்னாகமம் 23:3-5 வாசிங்க. பீலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். வாசிங்க. அதான் பீலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்குக்கும் பீலேயாமுக்கும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பீலேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலிபீடத்தில் நின்று நான் போய் வருவேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும். அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பீலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றார். 23:16 வாசிங்க. 16வது வசனம். கர்த்தர் பீலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாக்கிடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய், அந்த வசனம் தான் முக்கியம். இந்த வசனங்களில் சொல்லுகிறார், இவ்விதமாய் நீ சொல்ல கடவாய், இவ்விதமாய் பேசுவாயாக. அர்த்தம் என்ன? நான் உன்னுடைய வாயில ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை வைப்பேன், அதை மட்டும்தான் நீ பேசணும், அதை மட்டும்தான் நீ பேசணும். முதல் முறை கொண்டு போகிறான். அப்ப சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி?
இப்ப கண்மலையிலிருந்து அவனை பார்க்க வைத்து அவர்களை பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ஜாதிகளோடு கூட அவர்கள் களவாமல் தன்னித்து. உடனே சொல்றான், போதும் நிறுத்து. சொல்றான், என்ன சொல்றான்? போதும் நிறுத்து, அடுத்த இடத்திற்கு வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறான். அங்க போய் சொல்லும் போது சொல்றான், தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல, ராஜாவினுடைய ஜெய கம்பீரம். உடனே ராஜா சொல்றான், நிறுத்து. அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணுகிறான்? கூட்டிக் கொண்டு போகிறான். அவனுடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் அல்ல, ஆசீர்வாத வார்த்தைகள் மட்டுமே வரும்படி என் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் நினைச்சாலும் சபிக்கிற மாதிரி சொல்லணும்னு நினைச்சாலும் பாயிண்டையே கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனோ யோசித்து அவனே யோசித்து எதையும் சொல்லி விடாதபடி என் ஆண்டவர் தடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் வாயிலே வார்த்தை அருளி, அவன் வாயிலே வார்த்தை அருளி அவனுக்கு தைரியம் வந்துட்டு பாருங்க. பாராக்கே, நான் சொல்வதை கேள். நான் சொல்வதை வீட்டில் வந்து வாசித்து பாருங்க, ரொம்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்யறான்றது. பாராக்கே, நான் சொல்வதை கேள். இந்த தேவன் ஆசீர்வதித்தவர்களை நான் சபிக்கவே முடியாது. இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே இருந்து சொல்லுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவங்க அடுத்து பார்த்துட்டு சொல்றான், இவங்க கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கு. சபிக்க போனவனை சபிக்கவான வார்த்தைகளை ஆசீர்வாத வார்த்தைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா சொன்னா, ஓடி போயிரு. ராஜா என்ன சொன்னா? பணம் கொடுத்து கொடுக்குறேன், வெகுமதி கொடுத்து. இப்போ சாபத்தை ஆண்டவர் சொல்ல விடலை. ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லும்போது ராஜா சொல்றாரு, ஓடி போயிரு, உனக்கு ஒன்றும் கிடையாது, தப்பிச்சு ஓடி போயிருன்னு சொல்றாரு. உயிர் பிழைத்து போ சொன்னாலும் அவன் அங்கே நின்றுட்டு என்ன தெரியுமா சொல்றான்? என்னாகமம் 24:15 வாசிங்க. என்னாகமம் 24:15. அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்ப. அவன் சொல்றான், நீ கேட்டாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கோ, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் தோன்றும், அது தேசங்களை அடித்து நொறுக்கும் என்று சரமாரியாக எதிர்காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவன் சொல்லுகிறான். ஏன் இத்தனையும் சொல்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பும் போது எப்படி திருப்புவார் என்று சொன்னால், சபிக்க சொன்னதான ஆள் சலித்து போகிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது வரைக்கும் கர்த்தர் செய்வார்னா, சபிக்க ஒருத்தன் கூட்டிட்டு போனான் பாருங்க, அந்த சபிக்க கூட்டிட்டு போனால் சலித்து போகிற வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை திருப்பி கொண்டே இருப்பார். அவன் நினைக்கணும், தெரியாம சபிக்க சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன், தெரியாம சபிக்க சொல்லி என்ன பண்றேன், கூட்டி வந்துட்டேன். அப்படியே விடப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, இவனை கூப்பிடாம அப்படியே விட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவன் சொல்றத கேட்டு கேட்டு என்னால் தாங்க முடியல, சபிக்க நினைத்தவன் சலித்து போகும் மட்டும் தேவன் அதை ஆசீர்வாதமாக திருப்புவதற்கு வல்லவர். அல்லேலூயா. எது வரைக்கும் செய்வாரு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சபித்தவர்கள் சலித்து போகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்புவார். சகரியாவின் புஸ்தகம் 8:13. சகரியா 8:13. சம்பவித்தது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே
ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சிதறி இருந்தீர்கள். நீங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் சாபமாய் இருந்தீர்களோ அங்கேயே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கரம் உயர்த்தி, எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எங்களை பெற்றதான பெற்றோர், நீ பிறந்ததிலிருந்தே சாபம் தான் வீட்டில் இருக்கு, நீ பிறந்ததிலிருந்தே வீட்டில் தரித்திரம் தான் இருக்கு, தரித்திரம் தான் வந்தது என்று சொல்லி ஒருவேளை சொல்லி இருக்க கூடும் என்றால், அதே இடத்தில் எங்களை ஆசீர்வாதமாக வைத்து உன்னாலே எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்ல வைக்க சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்கள். 1 சாமுவேல் 17, 43, 44. பெலிஸ்தர் தாவீதை பார்த்து நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். 2 வசனங்களிலே கோலியாத்தை பார்க்கிறோம். கோலியாத் தன் தேவனுடைய நாமத்தினாலே தாவீதை சபித்தான். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்பினார். கோலியாத் சொல்கிறான், நீ வா, இன்னைக்கு உன்னை கொன்று உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் இரையாக கொடுப்பேன். கர்த்தர் தாவீதை என்ன செய்ய வைத்தார்? சபிப்பதற்காக அவன் என்ன வார்த்தை சொன்னானோ, என்ன செய்வேன் என்று சொன்னானோ, அதை தாவீது அவனுக்கு செய்ய அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்பினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கொன்று என்று சொல்லி தாவீதை கர்த்தர் சொல்ல வைத்தார். ஆமென். மாம்சத்தை கொடுப்பேன் என்றால் தாவீதை கொடுக்க வைத்தார். மாம்சத்தை கொடுப்பேன் சொன்னது யாரு? கோலியாத். அவன் சொன்ன வார்த்தைய அவன் மாம்சத்தை எடுத்து பறவைகளுக்கு கொடுக்க கர்த்தர் தாவீதை வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, சாபத்தின் வார்த்தைகளை கூட ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு அப்படியாய் நீர் ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக நீர் மாற்றுகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு என்ன சத்துரு செய்தானோ அதே காரியம் அவனுக்கு செய்யப்பட கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 4வதாக திருப்புதல் என்றதனுடைய அர்த்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:6. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். திருப்புகிற ஒரு தேவன் நன்மையாக மாற்றி அமைப்பார், பின்னிட்டு திரும்ப செய்வார். ஆசீர்வாதத்தை சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவார். 4வது ஒன்றை கர்த்தர் செய்வார். என்ன செய்வார்னா, திருப்புகிறவர்களை எழுப்புவார். ராமேன் சொல்லுங்களா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 4வது, திருப்புகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். விசுவாசிக்கிறவங்களை நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொடுங்களேன். ஹல்லேலூயா. எதை ஆண்டவர் திருப்புகிறார்? பவுலின் ஊழியம், அவன் செய்கிற வேலையை எல்லாரும் சொல்றாங்க, இவன் உலகத்தையே கலக்குகிறவன். ஏன் சொல்லி இருக்கு? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யும் போது அது பிசாசிற்கு கலக்கம். பிசாசிற்கு கலக்கம்.
அந்தகார வல்லமைக்கு கலக்கம். ஆனால் இந்த பாதையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நான் விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சிலரை எழுப்புவார், எழுப்பி கலக்க வைப்பார். யார? எதிராளியாகிய சாத்தானுக்கு ஒரு பயத்தை கொடுக்க கர்த்தர் கலக்க வைப்பார். சாத்தானை கலக்க வைப்பார். இருளின் அதிகாரங்களை, ஆதிக்கங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கலக்க வைப்பார். எப்படி கலக்க வைப்பார்? அவர்கள் வாழுகிற பகுதியில், அவர்கள் வாழுகிற சமுதாயத்தில், அவர்கள் வாழுகிற குடும்பங்கள் மத்தியில், ஒருவேளை அந்த கர்த்தருடைய பிள்ளை வாழ்கிறதான அவங்க குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை இருக்கிற அந்த குடும்பத்தில், பணியாற்றுகிற இடத்துல இருக்கிற நிலைமைகளை என் ஆண்டவர் உருமாற்றம் அடைய கர்த்தர் செய்வார். ஒரு ஜெபம் சின்ன இடத்துல கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை சேவிக்கிற என்னை சமுதாயத்தை உருமாற்றம் செய்கிற ஒரு ஆளாக என்னை மாற்றுவீராக. நான் கவனிங்க, எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே தேவையானது பிரசங்கிமாரல்ல, இருளின் அதிகாரத்தை கலக்க சமுதாயத்தை மாற்றி அமைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. ஆமென். மாற்றுவீராக, பின்னிட்டு திரும்ப செய்வீராக. திருப்புகிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. இந்த 4 கருத்துக்களை வைத்து எங்க வாழ்க்கையிலும் நீ நடக்க வைப்பீராக. இந்த திருப்புதல் என்கிற சொல்லுகிற இந்த 4 வார்த்தைக்கு கருத்துக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இதை ஆண்டவர் செய்யணும்னா என்ன செய்யணும்? 2 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம். இங்கே எப்ராயிமை பற்றி சொல்லுகிறார். எப்ராயிம் யாரா? திருப்பி போடாத அப்பம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திருப்புகிறவராய் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் திருப்பி போட்ட அப்பமா இருக்கணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திருப்புகிறவராய் இருக்கணும்னா நாம திருப்பி போட்ட அப்பமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா திருப்பி போடாத அப்பம் என்றால் அரைகுறை வேக்காடு. திருப்பி போடாத அப்பம்னா என்ன அர்த்தம்? அரைகுறை வேக்காடு. எதிலுமே ஒரு முழுமை கிடையாது. அரைகுறை. ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். அதான் அரைகுறை. அரைகுறை வேக்காடுன்றது என்னது? ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட மாலை வேளை உங்க இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே அரைகுறை வேக்காடு உள்ள கிறிஸ்தவனா நான் இருக்கக்கூடாது. நான் முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே அர்ப்பணித்த திருப்பி போட்ட ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். திருப்பி போட்ட அப்போ சாப்பிட தகுந்தது, உகந்தது. ஆனால் திருப்பி போடாத அப்பத்தை குப்பையில் தான் போடணும். திருப்பி போடாத அப்பத்தை குப்பையில் தான் போடணும். நாங்கள் திருப்பி போடப்பட்ட அப்பமாக இருக்க, பிறருக்கு சுவையுள்ளவங்களா நாங்கள் இருக்க எங்களை மாற்றும். முதலாவது அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ அரைகுறை வேக்காடாக இருக்கக்கூடாது, முழு வேக்காடு உள்ள விசுவாசியாக இருக்கணும். திருப்பி போட்ட அப்பமா. 2வது மல்கியாவின் புஸ்தகம் 2:2. மல்கியா 2:2. இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி. நல்ல கவனி. ஆண்டவர் மாற்றி அமைக்க ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்திற்கு மகிமையை செலுத்துங்கள். அப்படி செய்யாவிட்டால் ஆசீர்வாதத்தையே சாபமா நான் மாத்திரும். அதாங்க சொல்றாரு, முகத்துல சாணி அடிச்சா எப்படி இருக்கும்? யாராவது விரும்புவீங்களா? அதைய
சாணியை கரைச்சி முகத்தில் அடித்தா யாராவது விரும்புவீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் மகிமையை நீங்கள் செலுத்தலைன்னா ஆசீர்வாதமாக நீங்கள் நினைக்கிறதையே என்னை சாபமாக என்ன பண்ணிடுவேன், மாற்றி விடுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் கூட சாபமாக அது மாறிவிடும். அது மாறாமல் இருப்பதற்கு சொல்லுகிறார், என் வார்த்தையை கவனியுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள், என் வார்த்தைக்குரிய கனத்தை கொடுங்கள், என் வார்த்தைக்குரிய மதிப்பை கொடுங்கள், என் நாமத்திற்கு கனத்தை கொடுங்கள். அவர் வார்த்தையை கேட்பதற்கு மட்டுமல்ல, கடைபிடிப்பதற்கு உரியது. பக்கத்தில் பாசலுங்க, அவருடைய வார்த்தை காதுக்கு இனிய கேட்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு உரியது கர்த்தருடைய வார்த்தை. அவர் நாமம் சொல்லுவதற்கு மட்டுமல்ல, அவருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு உரியது. ஆகவே இந்த ரெண்டு காரியத்தில் நாம கவனமா இருந்தா திருப்புகிற தேவன் செயலாற்றுவார். முதலாவது, திருப்பி போடப்பட்ட அப்பமா இருக்கணும். அறவேக்காடு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. திருப்பி போடப்பட்ட அப்பமாய் நாம் வாழ்ந்தால் நம்முடைய சாபத்தை எல்லாம் கர்த்தர் திருப்புவார். ரெண்டாவது சொல்கிறாரு, என்னை மகிமைப்படுத்து, மகிமையை செலுத்து. நீ அதை செய்யலைன்னா ஆசீர்வாதத்தையே நான் சாபமாக மாற்றிடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் கூட சாபமாய் மாறிடும். எச்சரிக்கிறார், என் வசனத்தை கேளு, என் வார்த்தைக்கு கனத்தை கொடு, என் வார்த்தைக்கு மதிப்பை கொடு. கர்த்தர் அதில் ரொம்ப கவனமுள்ள தேவன். அதற்கு ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இந்த திருப்புகிற அந்த வார்த்தைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது மாற்றுகிறார், இரண்டாவது பின்னால் கர்த்தர் திருப்புகிறார், மூன்றாவது சாபத்தையே அவர் அந்த வார்த்தையே ஆசீர்வாதமாக திருப்புகிறார், நான்காவது திருப்புகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். இதை கர்த்தர் செய்யணும்னா ரெண்டு காரியத்தை நம்ம இடத்துல கேட்குறாரு. நீ திருப்பி போடாத அப்பமா இருக்காத, உலகமும் வேணும் தேவனும் வேணும்னு இருக்காத. திருப்பி போடப்பட்ட அப்பமா இருந்தால் தான் பிரயோஜனம், இல்லைன்னா குப்பை தொட்டிக்கு தான் போகணும். திருப்பி போட அப்பமா உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழு. ரெண்டாவது சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணு, எனக்கு மகிமையை செலுத்து. நீ அப்படி செய்யலைன்னா ஆசீர்வாதத்தையும் சாபமாக நான் மாற்றிடுவேன். என் வார்த்தையை கேளு, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடு, என் வார்த்தைக்கு கனத்தை கொடு. அப்படி செய்வீர்களானால் திருப்புகிற தேவனுடைய செயலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் அதை செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மகிமையான மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் திருப்புகிற தேவனுடைய அந்த திருப்புதல் என்கிற தலைப்பில் 4 கருத்துக்களை வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்றோ எங்களோடு கூட பேசினீர். நீர் திருப்புதல் என்பது மாற்றுகிறது, நீர் பின்னால் திருப்புகிற தேவன், சாப வார்த்தையே திருப்புகிற தேவன், திருப்புகிறவர்களை எழுப்புகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. நீங்கள் அதை செய்வதற்கு அறகுற விசுவாசியாக நாங்கள் இராமல் திருப்பி போடப்பட்ட நிறைவான காரியங்கள் நிறைந்த விசுவாசியாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிறவங்களா, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பை கொடுக்கிறவங்களா, உங்கள் வார்த்தைக்கு மேன்மையை கொடுக்கிறவங்களா, கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வசனம் அந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட கிரியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.